ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் இனிய ஸ்ரீ ராமநவமி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல ராமபிரானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே. இன்று புனிதமான நாளான ராமநவமி தினத்தன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சரி, இப்போ யார் இந்த ராமர்? அவரை நாங்கள் ஏன் கொண்டாட வேண்டும் என்ற சிறிய விளக்கத்தோட காணொளிக்குள்ள போகலாம். தசரத சக்கரவர்த்தியோட மைந்தன் ராமன், அயோத்தியை ஆட்சி செய்த தலைவன் ராமன். இப்படி எல்லாருக்கும் ராமரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ஒரு சக்கரவர்த்தியினுடைய மகனை நாங்கள் ஏன் கொண்டாட வேண்டும், ஒரு நாட்டை ஆட்சி செய்த மன்னனை நாங்கள் ஏன் கொண்டாட வேண்டும் என்பதையும், நாங்கள் அவரை வேற எந்த வடிவத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தசாவதாரத்தில் அவர் ஒரு அவதாரம். அப்போது தெய்வமாக நாங்கள் ஏன் அவரை கொண்டாட வேண்டும் அப்படின்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்குது இல்லையா? ஒரு அவதாரத்தில் நாங்கள் ஏதாவது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் என்றால், அவதாரத்திலேயே உயர்ந்த அவதாரங்களாக சில அவதாரங்கள் பேசப்படுகிறது. அதில் ராம அவதாரமும் ஒன்று. ஏன் இந்த ராம அவதாரம் முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு காரணம்தான். அதாவது இறைவன் நமக்காக பூமிக்கு இறங்கி வந்து ஒரு மானுடனாக, ஒரு மனிதராக எப்படி வாழணும் என்கிற முறையை கற்றுத்தந்த அவதாரம் ராம அவதாரம். அப்படியான ராமர் அவதரித்த தினம்தான் ராமநவமின்னு கொண்டாடப்படுது. இந்த ராமநவமி இந்த வருடம் எப்போ கொண்டாடப்படுது அப்படிங்கிறத விரிவாக பார்த்தா 2026 3ஆம் மாதம் 26ஆம் தேதி அன்று பிற்பகல் 2:57 நவமி துவங்குகிறது. 2026 3ஆம் மாதம் 27ஆம் தேதி அன்று பிற்பகல் 12:50 வரைக்கும் நவமி திதி அமைஞ்சிருக்குது. புனர்பூசண நட்சத்திரம் ஆரம்பிக்கும் நேரம் எதுன்னு பார்த்தா 2026 3ஆம் மாதம் 26ஆம் தேதி இரவு 7:06 முதல் 2026 3ஆம் மாதம் 27ஆம் தேதி மாலை 5:48 வரை நமக்கு புனர்பூசணம் நட்சத்திரம் அமைந்திருக்குது. அதனால் ராமநவமியும் புனர்பூசணமும் சேர்ந்து இருப்பது 2026 3ஆம் மாதம் 27ஆம் தேதி தான். அப்போது 2026 3ஆம் மாதம் 27ஆம் தேதி அன்று தான் ராமநவமி வருகிறது, கொண்டாடவும் படுகிறது. ராமநவமி என்பது இந்து சமயத்தில் மிகப்பெரிய புனிதமான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த திருநாளாகும். இந்த நாள் ராமர் அவர்கள் அவதரித்த தினமாக கொண்டாடப்படுகிறது. தர்மம், உண்மை, ஒழுக்கம் ஆகியவற்றின் உருவாக விளங்கிய ராமர் மனித வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு ராமாயணம் எனும் இதிகாசத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. ராமநவமி நாளில் பக்தர்கள் அதிகாலை எழுந்து குளித்து சுத்தமாகி மனதார ராமரை வழிபடுவது வழக்கமாகும். வீட்டில் தீபமேற்றி மலர் வைத்து பூஜை செய்து ஜெய் ஸ்ரீராம் என்று ஜெபிப்பது ஆன்மீக அமைதியை அளிக்கிறது. பலர் கோவிலுக்கு சென்று சிறப்பு பூஜைகளில் கலந்து கொள்கிறாங்க. இந்நாளில் ராமர் பாடல்கள், பஜனைகள் பாடப்படுவது வழக்கமாக இருக்கு. மேலும் இந்த நாளில் ராமாயணம் பாராயணம் செய்வது மிகுந்த புண்ணியம் என நம்பப்படுகிறது. இது மன அமைதியையும் நல்ல எண்ணங்களையும் உருவாக்குகிறது. சிலர் விரதமிருந்து உடல் மற்றும் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்கள். பால், பழம் போன்ற எளிய உணவுகளை மட்டும் உட்கொள்வதும் வழக்கமாக இருக்கிறது. ராமநவமி நாளில் முக்கியமான அம்சமாக அன்னதானம் மற்றும் தான தர்மங்கள் காணப்படுகிறது. ஏழைகளுக்கு உணவு வழங்குதல், உதவி தேவைப்படுவோருக்கு உதவுதல் போன்ற நற்காரியங்கள் இந்த நாளில் செய்யப்படுவது மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. இது ராமனின் கருணை, மனிதநேயம் ஆகியவற்றை பின்பற்றுவதாகும். மொத்தத்தில் ராமநவமி என்பது ஒரு திருநாள் மட்டுமல்ல, அது நல்ல வாழ்க்கையை நோக்கி செல்லும் ஒரு வழிகாட்டியாகும். நல்லதை நினை, நல்லதை செய் என்ற அடிப்படை எண்ணத்தை நமக்கு உணர்த்தும் இந்த நாள் ஒவ்வொருவரும் தர்மம், உண்மை மற்றும் அன்பு ஆகியவற்றை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியதை கூறுகிறது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.